நம்மளோட எல்இடி எல்சிடி டிவிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு லைன்ஸ் வரும், அதுக்கப்புறம் டிஸ்பிளே ஜம்ப் அவுட் ஆகும், பிளாங்க் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நார்மல் பைக்கை வந்து பைக்காக கன்வெர்ட் பண்ணுற ஒரு கிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. காய்ஸ், பாண்டிங் மிஷின்னு சொல்லப்படுற ஒரு மிஷினை வச்சு இந்த டிஸ்பிளேவை வந்து திரும்பவும் வந்து சரி பண்ணுறாங்க. இந்த பேட்டரி வந்து ஒரு வெஹிக்கிளோட பேட்டரி. அந்த ட்ராக்கெல்லாம் வந்து மைன்யூட்டாக வந்து எப்படி கரெக்டாக இருக்கா அப்படின்னு. லைட்டோட பீம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பெருசாகவும் நல்லா பவர்ஃபுல்லாகவும் இருக்குதுங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆன்லைனில் தான் மேக்ஸிமம் அதிகமாக கிடைக்குது. கரெக்டாக ரெண்டுமே வந்து நல்லா ஒட்டிக்குது. ஸோ அந்த அப்படின்ட்டு செக் பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்ட வந்து டெலிவரி கொடுக்குறாங்க. எலக்ட்ரிக் பைக் சார்ஜர் வந்து இது வந்து பேலன்சிங் சார்ஜர்னு சொல்லுவாங்க. இது மூலிமா வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பிஎம்எஸ் போர்டெல்லாம் வந்து. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சென்னை ரிச்சி ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான ஷாப்புக்கு நம்ம வந்திருக்கோம். நம்மளோட எல்இடி எல்சிடி டிவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு லைன்ஸ் வரும், அதுக்கப்புறம் டிஸ்பிளே ஜம்ப் அவுட் ஆகும், பிளாங்க் ஆகும். இந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து நம்ம வந்து டிஸ்பிளேவை சேஞ்ச் பண்ணுவோம், இல்லைனா வந்து டிவியை வந்து அப்படியே மாற்றிடுவோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கிறாங்க. காய்ஸ், பாண்டிங் மிஷின்னு சொல்லப்படுற ஒரு மிஷினை வச்சு இந்த டிஸ்பிளேவை வந்து திரும்பவும் வந்து சரி பண்ணுறாங்க. அதாவது லைன்ஸ் வந்த டிஸ்பிளே, பிளாங்கான டிஸ்பிளே, ஜம்ப் அவுட் ஆகிற டிஸ்பிளேவெல்லாம் வந்து அந்த பாண்டிங் பண்ணி திரும்பவும் வந்து சரி பண்ணுறாங்க. அது எப்படி பண்ணுறாங்க, எங்கே பண்ணுறாங்க அப்படின்றத வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்துலாம். இது வந்து சென்னை ரிச்சி ஸ்ட்ரீட்டில் இருக்க ஜி ஸ்டார் டிஜிட்டல் அப்படின்ற ஒரு கடையில் வந்து இது பண்ணிகிட்ருக்குறாங்க. கைஸ், இவங்க வந்து எல்லா பிராண்டோடைய டிவியுமே வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து இவங்களோட ஓன் பிராண்டு ஜி ஸ்டார் அப்படின்ற ஒரு பிராண்ட் வந்து டிவியுமே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. எப்படி வந்து எல்லா கம்பெனியுமே வந்து 1 இயர் வாரண்ட்டி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இவங்களோட ப்ராடக்ட்டுமே வந்து 1 இயர் வாரண்ட்டி கொடுக்குறாங்க, சர்வீஸும் கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷாப்பில் 24 இன்ச்சிலேருந்து 65 இன்ச் வரைக்குமே டிவி வந்து எப்பவுமே ஸ்டாக்கில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹோம் தேட்டர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. எல்லா பிராண்டட்மே போட்டு, ஜிப்ரோனிக்ஸு இந்த மாதிரி ஹோம் தேட்டர்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது. 2000 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ எப்படி அந்த கோடு வந்த டிவியெல்லாம் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணுறது, எந்தெந்த மாதிரியான டிவியெல்லாம் வந்து சர்வீஸ் பண்ண முடியும் அப்படின்றது வந்து டீட்டெயிலாக இவரை வந்து நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அந்த ஃபுல் பாண்டிங் பண்ணுற மிஷினை வந்து நம்ம வந்து வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். எப்படிலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறாங்கன்றதை வந்து பார்க்கலாம். சர்வீஸுமே கூட இங்கே எல்லா டிவிக்குமே சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் வந்து 3500லேருந்து டிஸ்பிளே மாற்றி கொடுக்குறீங்க. 24 இன்ச்சு ஸ்டார்டிங் 24 இன்ச்லேருந்து டிஸ்பிளே மாற்றுறோம். அது ஸ்டார்டிங் 3500 ஸ்டார்ட் ஆகும். அப்படியே அது 65 இன்ச் வரைக்கும் போகும். 65 இன்ச் வரைக்கும் நம்ம எல்லா டிஸ்பிளே நமக்கு அவைலபிள் இருக்குது. பாண்டிங் வருதுலண்ணா, அது என்னென்ன மாதிரியான கம்ப்ளைண்ட் வந்தால் அந்த பாண்டிங் பண்ணலாம்? டிஸ்பிளே கம்ப்ளைண்ட் வந்தால் மட்டும் தான் பாண்டிங்க்கு வேலை. மற்றபடி வேறு ஏதாவது இஷ்யூ பேக் லைட்டு போர்டுலாம் அது வேறு மாதிரி வரும். பாண்டிங் மிஷினோட வேலை வந்து டிஸ்பிளே ரெடி பண்ணுறது தான். இந்த லைன்ஸ் லைன் வர்றது இல்லை பிளாங்காகவே ஆகிடும் சிலதெல்லாம். அதெல்லாம் வந்து பாண்டிங் மிஷினில் தான் பண்ண முடியும். பண்ணால் ஓகே ஆகிடும். மேக்ஸிமம் 99%, 95% ஓகே ஆகிடும். 5% ரொம்ப ஷார்ட் இருந்தால் பண்ணாமல் கூட போகலாம். பட் 95% ஓகே ஆகிடும். ஓகே, மிஷின் வேணால் மேலே வேணால் காட்டுறோம். ஓகேண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், அந்த மிஷினை வச்சு எப்படி வந்து ரெடி பண்ணுறாங்க, கோடு விழுந்த டிஸ்பிளே, பிளாங்க் அண்ட் டிஸ்பிளே, ஜம்ப் அவுட் ஆகிற டிஸ்பிளேவெல்லாம் வந்து எப்படி வந்து ரெடி பண்ணுறாங்க அப்படின்றத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சர்வீஸ் யூனிட் வச்சுருக்கிறாங்க. இங்கே வந்து 24 இன்ச்சிலேருந்து 65 இன்ச்சஸ் வரைக்குமே டிஸ்பிளே வந்து எப்போயுமே ஸ்டாக் இருக்கும். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா உடனே மாற்றிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் போர்டு சர்வீஸு, சிப் லெவல் சர்வீஸ் வரைக்குமே பண்ணிகிட்ருக்குறாங்க இங்கே. இது இப்போ எப்படி வேலை செய்யுதுன்றதை வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு டிவி வந்து சர்வீஸ்க்கு வருதுன்னா அதை ஃபஸ்ட்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அதாவது டயக்னோஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து எதனால் வந்து லைன் வந்திருக்கு, எதனால் வந்து பிளாங்க் ஆகிருக்கு, காஃப் ஐசி ப்ராப்ளமா இல்லைனா வந்து ஸ்கேலர் போர்டு ப்ராப்ளமா அப்படின்னு வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த மிஷினில் வந்து சரி ரெடி பண்ணுறாங்க. அதை தான் வந்து இப்போ நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேலர் போர்டில் வந்து ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கிறாங்க. இப்போது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஸ்கேலர் போர்டு. ஸோ இந்த போர்டில் ப்ராப்ளம் இருந்தாலுமே கூட அந்த மாதிரி ஆகும். அதுக்கப்புறமா இப்போது நீங்கள் பார்க்குறீங்க, இது வந்து காஃப், இந்த ஸ்கேலர் போர்டையும் டிவியுமே டிஸ்பிளேவுமே வந்து ஒன்றா வந்து இணைக்கிறது. ஸோ இது மூலிமா தான் வந்து சர்க்யூட் போகுது. இந்த ஸ்கேலர் போர்டும் அதுக்கப்புறமா இந்த காஃப், இது ரெண்டுத்துலேயுமே வந்து கம்ப்ளைண்ட் வந்தால் தான் இந்த மாதிரி லைன்ஸ் வருது, ஜம்ப் அவுட் ஆகிறது, அதுக்கப்புறமா பிளாங்க் ஆகிறது, இந்த மாதிரி இஷ்யூலாம் வரும். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃபோட்டோவில் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் வந்து அந்த ஸ்கேலர் போர்டுடைய ட்ராக்கு. இந்த ட்ராக்கில் வந்து ஏதாவது ஒன்று எரிஞ்சிருச்சு இல்லைனா பேர்ன் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி டிவி வந்து ஜம்ப் அவுட் ஆக ஆரம்பிக்கும், ஓட ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லைனா இப்போ இந்த காஃப் ஐசி, இந்த ஐசியில் வந்து ஃபால்ட் வந்தால் கூட நம்ம டிவி வந்து இந்த மாதிரி லைன்ஸ் வருது, இல்லை நல்லா பார்த்துட்டே இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பிளாங்க் ஆகிடும். இல்லைனா வந்து டிவி வந்து அப்படியே ஒரு மாதிரி ஜம்ப் அவுட் ஆகிட்டு ஓடிட்டே இருக்கும். ஒரு ஸ்க்ரீன்லேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே அலையாக வந்து ஜம்ப் அவுட் ஆகும். இது எப்படி இந்த மாதிரி போகுது அப்படின்னா, அதிக நேரமாக டிவியை நம்ம பயன்பாடில் வச்சுருக்குறோம், இல்லைனா வந்து டிவியை சுத்தம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த குளின்னு இல்லைனா தண்ணி போட்டு துடைக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். அப்போ இந்த டிவியில் வந்து அந்த தண்ணி வந்து மேல்புறத்துலேருந்து அப்படியே வந்து கீழே அடிப்புற வரைக்கும் அந்த தண்ணி இறங்கும்.
நம்ம யூஸ் பண்ணுற அந்த கெமிக்கல்ஸு இல்லைனா வந்து வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா டிவியோட கீழ்மட்டத்துக்கு வரும்போது அங்கே தான் வந்து இந்த காஃப் ஐசி இந்த ஸ்கேலர் போர்டெல்லாம் வந்து கீழே இருக்கும். ஸோ அதில் பட்டு என்ன ஆகுதுன்னா பேர்ன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ட்ராக்கெல்லாம் பேர்ன் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு லைன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றது வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம இந்த மிஷினில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறாங்க நம்மளுக்காக. ஸோ நம்ம அதை வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த எல்இடி பேனலை வந்து க்ளீன் பண்ணிக்கிறாங்க. அங்கே வந்து ஃபஸ்ட்டு டஸ்ட்டு இருக்கக்கூடாது, நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பேஸ்டிங் மாதிரி பண்ணுறாங்க. கைஸ் இதை பஞ்ச் பண்ணும்போது எந்த ஒரு டஸ்ட்டுமே வந்து பற்றக்கூடாது. ஸோ அதனால் வந்து கேர்ஃபுல்லாக வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த காஃப் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ரிப் ரோல் மாதிரி வரும். ஸோ அதுக்கு தேவையான இடத்த மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்துக்கிறாங்க. எத்தனை காஃப் வேணுமோ அத்தனை காஃப் வந்து கட் பண்ணி தனியாக எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு அந்த காஃபுமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கிறாங்க. அந்த ட்ராக்கெல்லாம் வந்து மைன்யூட்டாக வந்து எப்படி கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து மைக்ரோஸ்கோப்பில் வந்து செக் பண்ணிக்கிறாரு. சரிங்களா? செக் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு டேப் மாதிரி வைக்கிறாங்க. ஸோ இந்த டேப் எதுக்காக அப்படின்னா இந்த ஸ்கேலர் போர்டையுமே டிவியுமே வந்து ரெண்டுத்துலேயுமே வந்து பாண்டிங் பண்ணுறோம். ஸோ நடுவில் வரும் இது. ஸோ இதில் இருந்து தான் வந்து சர்க்யூட் வந்து டிவி பேனலுக்கு போகுது. சரிங்களா? ஸோ அதனால் வந்து டேப் பண்ணி எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டதுக்கப்புறமா மிஷினில் வச்சு இதை வந்து பஞ்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதை எப்படி வந்து பஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நீங்கள் வந்து பாருங்கள் இப்போ ஸ்க்ரீனில். ஹீட்டிங் இந்த காஃப் ஐசியில் வந்து ஒரு டேப் ஒட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த டேப் வந்து நல்லா ஹீட் ஆகணும். அப்போ தான் வந்து அந்த ஸ்கேலர் போர்டுக்கும் டிவிக்கும் வந்து கரெக்டாக வந்து பஞ்ச் பண்ண முடியும். இப்போ வந்து அந்த காஃபில் இருக்க ட்ராக்கை வந்து செக் பண்ணுறாங்க. ட்ராக்கெல்லாம் கரெக்டாக இருக்கா, அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கிறாங்க. நான் கையில் வச்சுருக்கேன்ல, இதுதான் வந்து காஃப் ஐசி. இதுதான் வந்து மைக்ரோஸ்கோப் கேமராவில் வந்து தெரியுது. ஸோ இதோட ட்ராக் வந்து எல்லாம் நீட்டாக இருக்கா, கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஸ்கேலர் போர்டில் இருக்க ட்ராக்கு, இந்த 2 ட்ராக்குமே வந்து பார்க்குறாங்க. 2 ட்ராக்குமே வந்து கரெக்டாக இருக்குன்னா வந்து அதை வச்சு ஒன்றா பஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ இந்த காஃப் ஐசியை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கிறாங்க. ஹீட் பண்ணால் தான் அந்த டேப் வந்து கரெக்டாக உட்காரும். ஸோ அப்போ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பாண்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து சக்ஸஸ் வரும். ஸோ ஒன்ஸு நம்ம எடுத்துட்டதுக்கப்புறமா திரும்பவும் வந்து அந்த மிஷினை வந்து க்ளீன் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து டஸ்ட்டு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய சர்வீஸ் சென்டரில் வந்து இந்த வசதி இருக்காது. இந்த பாண்டிங் பண்ணுற மிஷினு இவங்க பண்ணுறாங்க. நீங்கள் டிவி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நேராக வந்து இந்த கடைக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ இங்கே வந்து பாண்டிங் வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ரேட்டிங்குமே வந்து கஸ்டமர் ரேட்டிங் வந்து நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிவி பேனலில் அந்த காஃப் ஐசியை வச்சு பாண்டிங் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து கரெக்டாக அலைன்மெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா, ட்ராக் வந்து கரெக்டாக அந்த ட்ராக்கில் வந்து கரெக்டாக உக்காந்துருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. கீழே இருக்கிற ட்ராக் வந்து பேனல் ட்ராக்கு, மேலே இருக்கிற ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா காஃப் ட்ராக்கு. இது ரெண்டுத்தையுமே வந்து கரெக்டாக வச்சு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மிஷினை வந்து ப்ரெஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஹீட் எனர்ஜியோடு வந்து அப்படியே ஒரு கம்ப்ரெஸ் பண்ணி ஒரு பஞ்சிங் பண்ணுது. ஸோ பஞ்சிங் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா அது வந்து கரெக்டாக ரெண்டுமே வந்து நல்லா ஒட்டிக்குது. ஸோ அந்த பழைய ட்ராக் வந்து நீட்டாக கரெக்டாக வந்துடுறதால நம்மளுக்கு அந்த லைன்ஸு, அதுக்கப்புறமா பிளாங்க் இஷ்யூ, அப்புறமா வந்து அந்த ஜம்ப் அவுட் ஆகிற இஷ்யூ இதெல்லாம் வந்து சரியாயிடுது. ஸோ ஒன்ஸு வந்து பேனலில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்கேலரில் வந்து வச்சு திரும்பவும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்படி தான் வந்து இதோடைய ப்ராசஸ் வந்து நடக்குது. ஸோ இப்போ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து இதை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க கைஸ். இதுக்குன்னே வந்து ஒரு செக்கிங் பண்ணுற ஒரு சின்ன டிவைஸ் இருக்குது. அதை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அதோடைய ஸ்க்ரீன்ஸ் வந்து செக் பண்ணிக்கிறாங்க, கலரு, அதுக்கப்புறமா பேக்கில் வந்து ஏதாவது கோடு பேலன்ஸ் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கிறாங்க. எல்லாமே ஓகே கரெக்டாக இருக்குது அப்படின்னதும் டிவியில் ஃபிக்ஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து QC செக் பண்ணிக்கிறாங்க. நல்லா ரன்னிங்கில் விட்டு நல்லா ஒர்க் ஆகுதா, திரும்பவும் ஏதாவது ப்ராப்ளம் வருதா அப்படின்ட்டு செக் பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்ட வந்து டெலிவரி கொடுக்குறாங்க. உங்களுக்கு இதை மாதிரி சர்வீஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா இவங்களோட காண்டாக்ட் நம்பரு, அதுக்கப்புறமா லொக்கேஷன் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஐடியா இருந்தால் நேராக ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கைஸ், இந்த கடை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ரிச்சி ஸ்ட்ரீட்டில் இருக்க அடுத்த கடைக்கு போகலாம். ஸோ எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் டிவியில் வச்சு பேக் பண்ணிவிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இன்னொரு ஷாப்புக்கு போக போகிறோம். இதுவும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷாப்பு.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எந்த கடைக்கு வந்திருக்கோம் அப்படின்னா மவுண்ட் ரோட்டில் தான் இந்த கடையும் இருக்குது. நிறைய பேர் வந்து ட்ரோன் பேட்டரி, அதுக்கப்புறமா கிட்ஸ் கார் பேட்டரி, வெஹிக்கிள் பேட்டரி, இந்த மாதிரி பவர் பேங்க் பேட்டரி, இந்த மாதிரி நிறைய பேட்டரிகள் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து எங்கிட்ட இன்ஸ்டாகிராமில் கேட்குறீங்க. ஸோ அதுக்காகவே இந்த கடையை வந்து நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். கைஸ் இது வந்து எந்த ஒரு ப்ரொமோஷனும் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இந்த மாதிரி பொருட்கள் வந்து இங்கே கிடைக்குது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த கடைக்காரரே வந்து என்னென்ன கிடைக்கும் இந்த கடையில் அப்படின்றத வந்து சொல்கிறாரு பாருங்க. சொல்லுங்கள். BMS கிடைக்கும், ஓல்ட் BMS லித்தியம் அயன் லித்தியம் பாஸ்பேட் பேட்டரிக்கு. ஓகே. 1S கிடைக்கும், 1Sலேருந்து 24S BMS கிடைக்கும், பேலன்சிங் மிஷின் கிடைக்கும், ஓகே, ஹையர் டெஸ்டிங் மிஷின் கிடைக்கும், லித்தியம் அயன் பேட்டரி கிடைக்கும், லித்தியம் பாஸ்பேட் பேட்டரி கிடைக்கும், ஓகே, और बटन बैटरी கிடைக்கும், சார்ஜ் பைக் சார்ஜர் கிடைக்கும், பைக் சார்ஜர், எல்லா பைக் சார்ஜரும் ஓல்ட் பேட்டரி பைக் சார்ஜர் கிடைக்கும், ஓல்டு மாடல்ஸ் 48 வோல்ட், ஓகே, 60 வோல்ட், 72 வோல்ட். ஓகே. இப்போ இந்த பைக் கிட்டுலாம் சொல்கிறாங்களா, அதெல்லாம் வச்சுருக்கீங்களா? எல்லாம் கிடைக்கும். பைக் கிட்டு வச்சுருக்கீங்க, ரிக்ஷா கிட் கிடைக்கும், ரிக்ஷா கிட்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, எடுத்து காட்டுறீங்களா? பைக் சார்ஜர் பின்னாடி இருக்கு. பைக் சார்ஜர், இதெல்லாம் வந்து பைக் சார்ஜர் தானே? ஆல் வந்து பைக் சார்ஜர். ஓகே. இது ஃபுல் BMS தனியாக வச்சுருக்கீங்களா? ஃபுல் BMS. ஓகே. இப்போ நம்ம ஒரு வோல்டேஜ் சொல்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேட்டரி ரெடி பண்ணி கொடுப்பீங்களே? பண்ணி தரலாம். இப்போ 9.6 வந்து எங்கேயும் கிடைக்கல, ஸோ அது வந்து எனக்கு வேணும் அப்படின்னா வந்து பண்ணி கொடுப்பீங்க? வாங்கி தரலாம். வாங்கி தரலாம் ஜி. ஓகே. 9.6, 7.2, 2S பேட்டரி எல்லாமே கிடைக்கும். 2S கிடைக்கும், 3S கிடைக்கும், 4S கிடைக்கும், எல்லாமே இருக்குது. ஓகே, அது காட்டுங்க ஜி. ஃப்ரெண்ட்ஸ், நார்மல் பைக்கை வந்து பைக்காக கன்வெர்ட் பண்ணுற ஒரு கிட்டு ஒன்று வச்சுருக்குறாங்க. இது வந்து நிறைய மாடலில் வருது, சைக்கிளுக்கு வருது, அதுக்கப்புறமா பைக்குக்கு வருது. இன்னுமே வந்து இதில் வந்து நிறைய கொஞ்சம் குழப்பங்கள் வந்து நிறைய நிலவிட்டுருக்கு. இன்னும் வந்து இது கம்ப்ளீட்டாக வந்து எல்லாருக்கும் வந்து போய் சேரலை, சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து இது வந்து பண்ணலாமா, அப்ரூவல் இருக்கா அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் டீட்டெயிலாக சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மெயினாக வந்து 1S பேட்டரி, 2S பேட்டரி, அதுக்கப்புறமா வந்து ட்ரோன் பேட்டரி, இந்த RC சம்மந்தப்பட்ட டாய்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, RC ஹாபி சம்மந்தப்பட்ட பேட்ரிஸு, அதுக்கப்புறமா கிட்ஸ் காரு. சப்போஸ் நீங்கள் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இத்தனை வோல்ட் பேட்டரி தேவை அப்படின்ற மாதிரி ஐட்டங்கள் கூட வந்து இங்கே கிடைக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இது வந்து ஒரு பேட்டரி பாக்ஸு. நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் பண்ணி இதில் வந்து அழகாக வந்து அதை டேப்புக்கு இப்பெல்லாம் போட்டு கண்ணா பின்னான்னு சுற்றுவாங்க. ஸோ அது மாதிரி இல்லாமல் இந்த பாக்ஸ்குள்ளே வச்சு அதை வந்து நீட்டாக காட்டுற மாதிரி பாக்ஸும் இருக்குது. 130 ரூபா சொல்கிறாரு அந்த பாக்ஸு. நம்ம இந்த ப்ளோயர் கன்னை வந்து பல்லாவரத்தில் கூட பார்த்துருப்போம். இங்கேயுமே வந்து அந்த மாதிரி ஒரு ப்ளோயர் கன் இருக்குது. ரேட் வந்து 750 சொல்கிறாங்க. பட் பல்லாவரத்தில் வந்து 650க்கு நமக்கு கிடைக்குது. ஸோ ஒரு சில இது வந்து குவாலிட்டி வைஸ் மாறும், கம்பெனி வைஸ் மாறும். அதனால் வந்து 100 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி வித்தியாசம் வரும். ஸோ கம்மி பண்ணி கேட்டால் ஒரு 50 ரூபா அந்த மாதிரி கம்மி பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து வெஹிக்கிள் உடைய கண்ட்ரோலர்னு சொல்கிறாரு. ஸோ வெஹிக்கிளுக்கு தேவைப்பட்ட அக்சசரிஸு, அதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து ஒரு சைக்கிளை வந்து பைக்காக சேஞ்ச் பண்ண போகிறோம், ஒரு சைக்கிளை வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம், அந்த மாதிரினா இங்கே வந்து நிறைய கிட்டு வச்சுருக்குறாங்க. அந்த பைக்கோடைய த்ராட்டல்ஸ்லாம் கூட வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறமா அதோடைய பவர் அடாப்டர்ஸு, அதோடைய கண்ட்ரோலர்ஸு, அந்த ஹப்பு ஒன்று வருது பார்த்திங்களா, ஃபஸ்ட் நான் வீடியோவில் காட்டியிருக்கேன். அந்த ஹப்பு இதெல்லாம் வந்து தனித்தனியாக வச்சுருக்குறாங்க. தேவைப்பட்டால் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ கைஸ், இது வந்து இந்த வீடியோ வந்து எந்த ஒரு ப்ரமோஷனோ இல்லைனா வந்து கடைக்கு நம்ம வந்து ஃபேவராக பேசணும் அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம வந்து ஒரு டெக் ரிலேட்டடான ஒரு விஷயத்தில் இருக்கிறோம். அந்த மாதிரி பொருட்களை வந்து தேடி கண்டுபிடிக்கிறது மார்க்கெட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நாம் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறோம், சரிங்களா? இங்கே கிடைக்கிது அப்படின்றது வந்து ஒரு சின்ன சஜஷன் தான். நீங்கள் வாங்குறது வந்து அது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம் தான், சரிங்களா? பொருள் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகே ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், எலக்ட்ரிக் பைக்கோடைய சார்ஜர் வச்சுருக்குறாங்க. அதாவது பழைய மாடல் சார்ஜர் வந்து அதிகமாக வச்சுருக்கிறாருங்களா. வித்தவுட் வாரண்ட்டி, வித் வாரண்ட்டி ரெண்டுமே வந்து வச்சுருக்குறாங்க. என்ன கேட்டிங்கன்னா எப்போவுமே வாரண்ட்டியோடு வாங்குறது தான் பெஸ்ட்டு. இப்போது நீங்கள் பார்க்குற இந்த எலக்ட்ரிக் பைக் சார்ஜர் வந்து வாரண்ட்டி இருக்குங்களா, 3 மந்த் வாரண்ட்டின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள், நல்ல குவாலிட்டியாகவே வாங்கிக்கோங்க, சரிங்களா? எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எப்போவுமே வந்து ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் மேலே இருந்தாலுமே நல்ல குவாலிட்டியாக வாங்குறது தான் நானும் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த B3 சார்ஜர்ன்றது வந்து ட்ரோன் பேட்டரியெல்லாம் வந்து சார்ஜ் பண்ணுற ஒரு சார்ஜர். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்டிங்கில் இந்த சார்ஜரை தேடி நான் ஒரு 2-3 டேஸாக நான் மார்க்கெட்டில் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஸோ இதனால தான் வந்து நான் இந்த மாதிரி வீடியோ பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 4 பேருக்கு தெரியணும், சரிங்களா? அதுதான் நம்மளுடைய ஒரு
வீடியோ பண்ணுற பர்பஸ் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ட்ரோன் பேட்டரியெல்லாம் சார்ஜ் பண்ணுறதுக்கான அடாப்டர்ஸு எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இங்கே அவர் வந்து ஒரு பேட்டரியை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கிறாரு. அதில் ஏதோ வந்து சால்ட்ரிங் டிச்சிங்களா அதை வந்து சர்வீஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்குறதா சொல்லிகிட்ருக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அடாப்டர் வந்து ஒரு நார்மல் அடாப்டர் கிடையாது. இந்த அடாப்டரை வந்து மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அடாப்டரை வந்து நம்ம டைரெக்டாக அப்படியே ஏசியில் போட்டு யூஸ் பண்ண முடியாது. இந்த அடாப்டருக்கு ஒரு அடாப்டர் ஒன்று வரும் சரிங்களா. இது வந்து ஒரு சார்ஜர் அடாப்டரு. இது வந்து பேலன்சிங் சார்ஜர்னு சொல்லுவாங்க. இது மூலிமா வந்து நம்ம வந்து பேட்டரியோட ஹெல்த்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பேட்டரியை வந்து நம்ம வந்து பூஸ்ட் பண்ணிக்கலாம், சார்ஜ் பண்ணிக்கலாம், எவ்வளோ வந்து ஹெல்த்தில் வந்து இருக்குது பேட்டரி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், பேட்டரியை டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஒரு மல்டி பர்பஸாக வந்து இதில் வந்து வேலை பார்க்கலாம். 4S பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் இதில். ஸோ இந்த அடாப்டர் வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபாயிலேருந்து இங்கே வந்து இருக்குதுங்களா. இந்த அடாப்டர் வந்து 2000லேருந்து 2500 வந்து ப்ரைஸிங் வந்து மாறுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து லித்தியம் பேட்டரிஸ் வந்து நிறைய இருக்குங்க. இந்த நம்ம வாட்ச் பேட்டரி, அதுக்கப்புறமா வந்து ஏர்பாட்ஸ் பேட்டரி, அப்புறமா இன்னும் சின்ன சின்ன பேட்டரிகள் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா கனெக்டர்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம டாய் கார்ஸ்லாம் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ளக் மாதிரி கனெக்ட் பண்ணி தான் வந்து நம்ம அதை சார்ஜ் போடுவோம் சரிங்களா. ஸோ அந்த தனியாக சின்ன சின்ன சார்ஜ் USB to அந்த டாய் கார் சார்ஜரு அந்த மாதிரியான கேபிள்ஸ்லாம் வந்து வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து வெஹிக்கிள் பேட்டரி இங்கே பார்க்க முடிஞ்சுதுங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த பேட்டரி வந்து ஒரு வெஹிக்கிளோட பேட்டரி சரிங்களா. இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து நிறைய பேட்டரி வச்சுருக்குறாங்க. ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணலாம். பவர் அடாப்டர்ஸ் வந்து நிறைய இருக்குங்க. 12 வோல்ட்டு பவர் அடாப்டர்ஸ், அதுக்கப்புறமா 6 வோல்ட்டு, 5 வோல்ட்டு, இந்த மாதிரி பவர் அடாப்டருமே வந்து இங்கே கிடைக்குதுங்க. அதுக்கப்புறமா பேட்ரிஸும் இருக்குது. நம்ம 12 வோல்ட் பேட்ரி, அதுக்கப்புறமா 24 வோல்ட் பேட்ரி அது இருக்குது. பட்டன் பேட்ரிஸ் இருக்குது எல்லாமே. இந்த 2032 இந்த பேட்ரி, அதுக்கப்புறமா நிறைய பேட்ரி சொல்லிகிட்டே போகலாம். மொத்தமாக வச்சுருக்குறாங்க. வாட்ச் பேட்ரி, அதுக்கப்புறமா இயரிங் மிஷின் பேட்ரி. இப்போ இந்த காது கேட்காமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அந்த மிஷின் ஒன்று வரும். ஸோ அந்த மிஷினில் போடுற பேட்ரி, அதுக்கப்புறமா வாட்ச் பேட்ரி, இதெல்லாம் கூட இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது கைஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த கடை. இது வந்து பேட்டரிக்கு மேலே போடுற ஒரு கேஸ்கெட்டு. நம்ம பேட்டரி வந்து மேலே வச்சு அதுக்கு மேலே வெல்ட் பண்ணி மேலே வைப்பாங்க. ஸோ அந்த கேஸ்கெட் வந்துமே சைஸ் வாரிஸாக வந்து நிறைய வச்சுருக்குறாங்க இது. ஸோ இதெல்லாம் வந்து ஆன்லைனில் தான் மேக்ஸிமம் அதிகமாக கிடைக்குது. ஸோ ரிச்சி ஷீட்டில் வந்து நம்ம வந்து தேடி சுற்றிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அங்கேவே வந்து ஒரு டார்ச் லைட் ஒன்று பார்க்க முடிஞ்சதுங்க. நல்லா வந்து பவராக இருந்தது இந்த டார்ச் லைட்டு. இந்த டார்ச் லைட் வந்து ஒரு மெட்டல், ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் கிடையாது, நல்ல ஒரு ஹெவியான மெட்டலில் இருக்குது. ஸோ குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. அந்த பீம், அந்த லைட்டோட பீம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பெருசாகவும் நல்லா பவர்ஃபுல்லாகவும் இருக்குதுங்க. இந்த டார்ச் வந்து நல்லா, இந்த மெட்டலோடைய குவாலிட்டி வந்து நல்லா ஹெவியாக இருக்குது. வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ வேறு என்னென்ன பேட்டரிலாம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். லெட் ஆசிட் பேட்டரி, மஸ்கிட்டோ பேட்டரி, அதுக்கப்புறமா யூபிஎஸ் பேட்டரி, ஃபேன் பேட்டரி, அப்புறம் இது வந்து 6 வோல்ட்டா 4 வோல்ட் பேட்டரி, 4 வோல்ட் பேட்டரி, எமர்ஜென்சி லைட் பேட்டரி அதெல்லாம் வச்சுருக்கீங்க. இது என்ன பேட்டரி? பவர் பேங்க் பேட்டரி இதுவும் இருக்குது. ஓ ஆமாம், பவர் பேங்க் உள்ளே வரும் இந்த பேட்டரி. பவர் பேங்க் பேட்டரி வச்சுருக்கிறாரு. இதெல்லாம் எவ்வளோ பெருசு வருது? இது வரும் சார் 250. ஓகே ரைட். அப்புறம் வந்து இந்த பேட்டரி எல்லாம் பேட்டரி பேட்டரி சார்ஜர். ட்ரிம்மர் அவ்வளோ சின்ன சைஸில் ட்ரிம்மர் இருக்குது. ட்ரிம்மர் சார்ஜர் எல்லா ட்ரிம்மருக்குமே சார்ஜர் வச்சுருக்கீங்களா? எல்லாமே வரும் ட்ரிம்மர் சார்ஜர். ஓகே. ஹீட் டேப் தானே அது? கேமரா பேட்டரி. ஓகே ரைட். இதெல்லாம் இயரிங் மிஷின் பேட்டரியா? காது கேட்காதவங்களுக்கு வந்து வைக்கிற மிஷினோட பேட்டரி. கரெக்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷாப்போட காண்டாக்ட் நம்பரு, அதுக்கப்புறமா டீட்டெயில்ஸு, லொக்கேஷன்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். எப்போவுமே இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க, எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாதுகாப்பாக வந்து செய்யுங்க. அதுக்கப்புறமா அதை பற்றின நாலேஜ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த விஷயத்தை செய்கிறது வந்து பெட்டராக இருக்கும். ஸோ ஏன்னா பேட்டரிஸ் எல்லாம் வந்து கையாளும் போது ரொம்பவே நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அது போல் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதை பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த கடையில் சார்ஜிங் மாடியூலு, அதுக்கப்புறமா வந்து பிஎம்எஸ், நிறைய பிஎம்எஸ் வந்து இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்க்ரூ டூல் கிட்லாம் வச்சுருக்குறாங்க. இது வந்து 150 ருபீஸுங்களா. ஸோ 130 ருபீஸ்க்கு வந்து இப்போ வந்து கொடுத்துட்ருக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேட்டரிஸ் தான் வந்து மெயினான இந்த கடையில் வந்து இருக்குங்க.
ஸோ அதுக்கப்புறமா வந்து பிஎம்எஸ் போர்டு, அப்புறமா சின்ன சின்ன சார்ஜிங் மாடல்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது பொருள் தேவை அப்படின்னா இந்த கடையோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது. அந்த காண்டாக்ட் நம்பரில் வந்து அவரை வந்து காண்டாக்ட் பண்ணி இந்த பொருள் வந்து இங்கே இருக்கா அப்படின்னு வந்து கேட்டுட்டு தூரத்துலேருந்து வரவங்க வந்து நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பிஎம்எஸ் போர்டு, நிறைய பேட்டரிகளுக்கு வந்து பிஎம்எஸ் போர்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன பிஎம்எஸ் போர்டெல்லாம் வந்து ₹200 ₹250 அந்த ரேஞ்சில் விற்றுட்ருக்குறாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ ஆன்லைனில் ஆர்டர் போட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். அதுக்கப்புறமா அது தப்பாக வந்துச்சுன்னா மறுபடியும் நம்ம ரிட்டர்ன் போடணும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நேராக வந்து பார்த்து வாங்குறதுக்கு இந்த கடை வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி சார்ஜிங் மாடல் கூட வச்சுருக்குறாங்க. நீங்கள் பேட்ரி வந்து சார்ஜ் பண்ண போகிறீங்க, ரீசார்ஜபிள் பேட்டரிக்கு வந்து டைப் சி இல்லைனா வந்து பி டைப்பு இந்த மாதிரி கனெக்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியும் கிடைக்கும். ஸோ கைஸ், இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ரிச்சி சம்மந்தப்பட்ட நிறைய கடைகளுடைய வீடியோ வந்து அடுத்தடுத்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வச்சுங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ இதே மாதிரி வேறொரு வீடியோ உங்களோட நான் திரும்பவும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.